Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க கருவில் உள்ள குழந்தை ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் வீட்டில் கன்சீவ் ஆகிட்டாலே போதும், வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கா இல்லைனா பெண் குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே டவுட் இருந்துகிட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சில அறிகுறிகளை வச்சு வயிற்றில் வளருது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சில அறிகுறிகளை வச்சு வயிற்றில் வளருது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிகுறிகளை வச்சு ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு 2X குரோமோசோம் இருந்தது அப்படின்னா அது வயிற்றில் வளருது பெண் குழந்தை. ஒரு குழந்தைக்கு ஒரு Y குரோமோசோம் ஒரு X குரோமோசோம் இருந்தது அப்படின்னா வயிற்றில் வளருது ஆண் குழந்தை. உங்களுக்கு செக்ஸுவல் டிஃப்ரென்சஸ் குழந்தைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கருவுற்ற 7வது வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் அறிகுறியை காலை சோர்வு வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கன்சீவான டைமில் காலையில் எந்திரிச்சதுமே ரொம்ப சோர்வாக இருக்குது, எந்த வேலையும் பார்க்க முடியலை, ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது, குமட்டலாக இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மார்னிங் சிக்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணலை, அதாவது காலையில் எந்திரிச்சதும் உங்களுக்கு ரொம்ப டயர்டெல்லாம் இல்லை, வாந்தி ரொம்ப உங்களுக்கு வரல, குமட்டலும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கன்சீவான டைமில் உங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அதனால் மட்டுமே உங்களுக்கு வாந்தி ஏற்படும், குமட்டல் ஏற்படுமே தவிர அதை வச்சு உங்களோட குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 70% 80% ப்ரெக்னென்ட் உமனுக்கு இந்த வாமிட்டிங் குமட்டல் ப்ராப்ளம் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும். இது நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம். ஸோ இதை வச்சு நம்ம உங்களோட குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம், ஹார்ட் ரேட். ஸோ உங்களோட குழந்தை கருவில் உள்ள குழந்தைக்கு ஹார்ட் ரேட் 140க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தை அப்படின்னும், 140க்கு மேலே இருந்ததுன்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட கருவில் உள்ள குழந்தைக்கு நார்மல் என்ன அப்படின்னா, நார்மல் ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னா 120 to 160 per minute, இதுதான் நார்மல். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் ஸ்டார்டிங் டைமில் உங்களோட பேபியோட ஹார்ட் ரேட் 140 to 160 per minute இருக்கும். அதுவே உங்களுக்கு லேட்டர் ப்ரெக்னென்சியில், அதாவது உங்களுக்கு லாஸ்ட் ப்ரெக்னென்சி ஸ்டேஜ் வரும் இல்லையா, மந்த் ஆக லாஸ்ட் மந்த் வரும் இல்லையா, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பேபிக்கு கருவில் உள்ள குழந்தையோட ஹார்ட் ரேட் 120 to 140 per minute இருக்கும். ஸோ இதை வச்சும் நம்ம பேபியோட செக்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தேர்ட் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம், முகப்பரு மற்றும் முடி வளர்தல். ஸோ உங்களுக்கு கன்சீவான உடனே சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், அவ்வளோ நாள் உங்களுக்கு முகப்பரு இருக்காது, ஆனால் உங்களுக்கு கர்ப்பமானது உடனே முகப்பரு வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கன்சீவான டைமில் முகப்பரு நிறைய இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சீவான டைமில் உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் எந்த பிம்பிள்ஸுமே இல்லை அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்சீவான டைமில் முடி ரொம்ப வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, முடி ரொம்ப கழிஞ்சது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கன்சீவான உடனே உங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால தான் பிம்பிள்ஸ் வருமே தவிர உங்களுக்கு பிம்பிள்ஸை வச்சு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் முடி கழிகிறது, முகப்பரு, இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை வச்சு பேபியோட செக்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபுட் கிரேவிங்ஸ். ஸோ உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் இனிப்பு அதிகமாக உள்ள பொருட்களை சாப்பிட பிடிக்குது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னும், உங்களுக்கு உப்பு அதிகமாக உள்ள பொருட்களை சாப்பிட பிடிக்குது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான உண்மையான ரீசனை பற்றி பார்க்கலாம். இதுக்கான ரீசனும் உங்களோட உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி நிறைய ஃபுட் சாப்பிடுவீங்க, ஆனால் இப்போ கர்ப்ப காலத்தில் அந்த ஃபுட்டை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. ஆனால் ப்ரெக்னென்சி டைமுக்கு முன்னாடி சில ஃபுட்ஸ் பிடிக்காது, இந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் அதை விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் மட்டுமே தவிர இதை வச்சு உங்களோட வயிற்றில் உள்ள குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. டம்மி பொசிஷனிங், அதாவது உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் குழந்தை வளர வளர உங்களுக்கு மேல் வயிறாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் வயிறாக இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான உண்மையான ரீசனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் உங்களோட யூட்ரஸோட சேஃபை வச்சும் உங்களோட பேபியோட சைஸை வச்சும் தான் உங்களுக்கு மேல் வயிறு கீழ் வயிறு இருக்குமே தவிர அதை வச்சு நம்ம பேபியோட செக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. யூரின் கலர்.
கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு யூரின் ரொம்ப டார்க்காக போச்சு அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னும், நார்மலாக போச்சு அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான உண்மையான ரீசனை பற்றி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் யூரின் ரொம்ப டார்க்காக போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு டீஹைட்ரேஷன், நீங்கள் நிறைய இந்த டைமில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ரீசன் எப்படின்னா நீங்கள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிற மெடிசின், இந்த டைமில் சாப்பிட்ற ஃபுட்ஸ், அதனால் கூட உங்களுக்கு யூரின் கலர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ யூரின் கலர் வச்சு உங்களோட பேபியோட செக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னென்னா கோல்டு ஃபீட். கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு பாதம் எப்போவுமே குளிர்ச்சியாகவே இருக்கும், பாதம் வீங்கிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பாதம் வீங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் வீங்கில் நார்மலாக இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான உண்மையான ரீசனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பாதம் வீங்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்தோட வெதர் கண்டிஷனை பொறுத்தது. இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா உங்களோட அந்த பாதத்தில் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. பிரெஸ்ட் சைஸ். கர்ப்ப காலத்தில் உங்களோட இடது பக்க மார்பகத்தை விட வலது பக்க மார்பகம் பெருசாக இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னும், அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான உண்மையான ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கர்ப்ப காலத்தில் உங்களோட உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிளட் சர்க்குலேஷன் நிறைய இருக்கும் பிரெஸ்ட்டில். ஸோ அதனால தான் பிக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக உங்களோட பிரெஸ்ட் சைஸ் இந்த டைமில் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களோட குழந்தை ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. உடல் எடை. கர்ப்ப காலத்தில் உங்களோட வயிற்று பகுதியில் மட்டுமே எடை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னும், உடல் பகுதி முழுதுமே எடை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான உண்மையான ரீசனை பற்றி பார்க்கலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ், நிறைய ஃபுட்ஸ் சாப்பிடுவோம் குழந்தையோட ஆரோக்கியத்திற்காக. ஸோ அதனால தான் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட வெயிட்டை வச்சு என்ன குழந்தை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. கர்ப்பகாலம் முழுவதுமே என்ன குழந்தை அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உணவுகளை சாப்பிட்டு, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸ் வீக்காக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் கன்சீவ் ஆகுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னா நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம்.